வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். பரம்பொருள், அதாவது இறையாற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம முன்னோர்கள் நம்மை படைத்த அந்த இறைவனுக்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த புனிதமான இடத்தில் அவருக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்தார்கள். அதே மாதிரி ஒரு கோவில் அப்படின்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்னு 3 வகையான பெயர் கொண்டது தான் அன்றைய காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள், அதாவது ராஜாக்கள் கட்டிய கோயில்கள். அப்படின்னா மூர்த்தி அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தை குறிக்கும். தலம் என்பது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தல விருட்சத்தை குறிக்கும். அதே மாதிரி தீர்த்தம் என்பது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தை குறிக்கும். அப்படி மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3ம் உள்ள கோயில்களில் அதிக சக்திகள் நிரம்பி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் இந்த தல விருட்சம் இருக்கு இல்லையா, இப்போ ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தல விருட்சம் இருக்கும், அதாவது ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும், அங்கே வேப்ப மரம் இருக்கும். இதே மாதிரி சிவாலயங்களில் பெரும்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வில்வ மரம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சமாக ஒரு மரம் இருக்கும். இது எதுக்காக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கோயில்களில் கொண்டு போய் மரத்தை வச்சாங்க? அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சக்தி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திலையும் அதே மாதிரி தல விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த மரத்திலையும் நிரம்பி இருக்கும். அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கோயிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானம், அதே மாதிரி குளம், நீர் நிரம்பிய குளம், இந்த தல விருட்சம். இந்த தல விருட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் கட்டுவதற்கு முன்பே அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு வச்சுருவாங்க. அதில் தான் அந்த கோயிலில் நாம் என்ன தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோமோ அந்த தெய்வம் அந்த தல விருட்சத்தில் குடியிருக்குமா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வளர வளர, அதாவது கோயில் கட்டி முடிப்பதற்குள்ளேயே அந்த தல விருட்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தல விருட்சம் மிக பெருசாக ஆகி ஒரு சில கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வருடம் 500 வருடத்துக்கு உண்டான மரங்கள்லாம் கூட இருக்கும். அதாவது வன்னி மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷம் கடந்து கூட இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்படி தெய்வ சக்தி நிரம்பி இருக்கின்ற அந்த தல விருட்சத்தில் பொதுவாக மரம் அப்படின்னாவே நமக்கு வரத்தை கொடுக்கக்கூடியது தான், எல்லாமே தெய்வ சக்தி நிரம்பியது தான். இப்போ இன்றைக்கி நாம் புத்தரை வழிபாடு பண்ணுறோம். இந்த புத்தர் போதி மரத்தடியில் உக்காந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும், எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த போதி மரம் அப்படிங்கிறது அரச மரம் தான். இந்த அரச மரத்தை தான் போதி மரம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மரத்தை அடியில் உக்காந்தனால அவருக்கு ஞானம் கிடைச்சிது. அப்படி நம்ம கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே குளம் இருந்தால் அந்த குளத்தில் நீராடிட்டு போனால் நம்ம பாவங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதாவது பொதுவாக ஒரு நீர்நிலைகள்லையோ இல்லை கோயிலில் இருக்க குளத்துலேயோ 3 முறை மூக்கை பிடிச்சிட்டு முக்கி எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த குளத்தில் முழுகி எந்திரிக்கும் பொழுது ஒரு கணம் நம்ம உயிர் போயிட்டு வரும். ஏன்னா மூச்சை அடக்கிறோம் இல்லையா, ஏன்னா காற்றானது தான் இந்த உடம்பு. காற்று நிரம்பி இருக்க பை தான் இந்த உடம்பு. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜடம், அதாவது உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கணம் நம்ம முழுகி எந்திரிக்கும் பொழுது நம்ம உயிர் போயிட்டு வருது இல்லையா, அப்போ ஒரு ஜென்மம் முடிந்து இன்னொரு ஜென்மம் நம்ம எடுக்கிறோம். அப்போ மறுபிறப்பு, அப்போ தலைவிதி மாறுது இல்லையா. ஆனால் இன்றைக்கெல்லாம் எந்த கோயில்கள்லையும் குளத்தில் நீராட விடுறது கிடையாது. இதெல்லாம் நினச்சி தான் அந்த காலத்தில் ராஜாக்கள், சித்தர்கள், ஞானிகள்லாம் கோயில்களில் குளத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் அந்த குளத்தில் நம்ம நீராடிட்டு
நம்ம ஒரு புது பிறவியை அன்னைக்கு பிறந்த மனிதனாக நம்மை முழுவதுமாக சுத்தப்படுத்தி கொண்டு இறைவனை, அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இறைவனை முழுதும் சரணாகதி அடைவதற்காக அங்கே வழிபாட்டுக்கு போவோம். எல்லா கோயில்ல எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த தலை விருட்சத்தை போய் வழிபாடு பண்ணுவோம். ஆனால் முறைப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலை விருட்சத்துக்கு அடியில் போய் உக்காந்தி ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் அந்த தலை விருட்சத்துக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது கேட்குமா. ஏன்னா அது கேட்டுட்டு அந்த நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த தலை விருட்சத்திற்கு உண்டு. ஏன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு சக்தி இந்த தலை விருட்சத்திற்கு உண்டு. அதனால தான் குழந்தை பேர் இல்லையா, அந்த மரத்தை, கோயிலில் இருக்கக்கூடிய மரத்தை ஒரு 3 முறையாவது வலம் வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி இந்த தலை விருட்சத்தின் அடியில் நாம் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு இறைநிலை, அந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கிறது. நம்ம உடலில் ஏதாவது நோய் நொடி இருந்தால் கூட அதை தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த தலை விருட்சத்திற்கு உண்டு. இதெல்லாம் பெறலாம். நம்ம ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம் அப்படின்ட்டு வந்துடுறோம். அப்படி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலை விருட்சத்தை தெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை அது கேட்டு நிறைவேற்றும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், புதுப்பிப்பாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்த பிறகு ஒரு 4 வருட காலம் அந்த இறை சக்தி பார்த்திங்க அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 4 வருடம் அந்த கொடி மரத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த 4 வருடம் கோபுரத்துக்கு வந்துடும். எங்கே தண்ணி ஊற்றுனாங்களோ அந்த கோபுர கலசத்துக்கே வந்துடுமா. அதனால தான் போய் நம்ம முன்னோர்கள் சூட்சுமாக முதல்ல போய் கோபுரத்தை வழிபாடு பண்ணு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே தீர்த்தம் இருந்தால் அந்த குளத்தில் குளிக்க முடியலன்னா கூட காலை அலம்பிக்கிட்டு 2 தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சிங்க. அதே மாதிரி கோயிலில் போய் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலை விருட்சமான மரத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் சாபங்கள் இருந்தாலும் அது நீங்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.